இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபைண்ட் ஃபோரியர் கொசைன் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ ஃபார்முலா பார்த்தோம்ல, 4 ஃபார்முலா: ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த 4 ஃபார்முலாவும் எதை யூஸ் பண்ண போறோம்? இந்த 4 ஃபார்முலா இல்லாம அதுக்கு முன்னால டிஸ்கஸ் பண்ணோம்ல, இன்டெகிரல் 0 to infinity 2 ஃபார்முலா: e பவர் -ax cos bx dx, அப்புறம் இன்டெகிரல் e பவர் -ax sin bx dx. மொத்தம் 6 ஃபார்முலா இதுல யூஸ் பண்ண போறோம். இந்த क्वेश्चन ரீட் பண்ணி பாருங்க. ஃபைண்ட் ஃபோரியர் கொசைன் அண்ட் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -ax. ஹென்ஸ் டெடியூஸ் இன்வர்ஷன் ஃபார்முலா. இன்வர்ஷன் இந்த மாதிரி क्वेश्चन இருந்துச்சுனாக்க நம்ம ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதோடைய இன்வர்ஷன், அப்புறம் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு அதோடைய இன்வர்ஷன். இப்போ இங்க டைரக்டா f of x எல்லாம் எதுவுமே கொடுக்கல. நாம என்ன பண்றோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்னு சொல்லிருக்காங்க இல்லையா, இதுதான் நம்ம f of x ன்னு எடுத்துக்கணும். சொல்யூஷன் given f of x is equal to e power -ax. அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதுறோம்? the fourier cosine transform of fct of f of x is the formula எழுதிரும். fourier cosine transform உடைய ஃபார்முலாவை ஜஸ்ட் எடுத்து எழுதிரும். இப்போ இந்த இடத்துல f of x க்கு பதிலா e power -ax இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரும். இங்க முடிஞ்சு. சோ இந்த பார்ட்ட பாருங்க. நம்ம அதுல e power -ax cos இத -a இந்த இடத்தை b ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபார்முலா போடுறோம். இன்டெகிரல் e power -ax cos bx dx is equal to e power a by a square plus. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சால்வ் பண்ணி காட்டுங்க. இது ஜஸ்ட் என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல எந்த சேஞ்சும் இல்ல. a இங்க b இருக்க இடத்துல s இருக்கு. நான் டினாமினேட்டர் இங்க என்ன பண்றேன்? a by a square plus b square போடுறதுக்கு பதிலா a by a square plus s square. இதே சேம் கான்செப்ட் தான் அடுத்து ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. ஃபார்முலா எழுதியாச்சு. f of x இருக்க இடத்துல e power -ax sin bx. இப்போ இத மட்டும் பாருங்க. இந்த ஒரு ஃபார்முலா இருக்குல, e power -ax sin bx dx is equal to b by a square plus b square. இங்க b. இந்த b இருக்க இடத்துல என்ன இருக்கு? s இருக்கிறதுனால s by a square plus b square. இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே போய் அதை அப்படியே போட்டுறோம் ரெண்டுலயும். இப்போ அடுத்து என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா. ஹென்ஸ் deduce the inversion formula அப்படிங்க. இப்போ இன்வர்ஷன் ஃபார்முலானா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் உடைய இன்வர்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிங்க. இன்வர்ஷன் ஃபார்முலானா என்ன சொன்னாங்க? இந்த f of x இங்கே போயிடும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும். இப்போ இது என்ன? இதான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் என்ன? f c of f of x. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி f of x is equal to I மட்டும் எக்ஸ்ட்ரா போடுங்க. f c of so இந்த வேல்யூ தான் இது. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? 2 pi 0 to infinity இத அப்படியே எடுத்து எழுது. square root of 2 pi a by a square plus a square cos sx. Next step என்ன வரும்? square root of 2 pi இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get to 2 by pi integral 0 to infinity a by a square plus a square cos sx dx. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இன்வெர்ஸ். இப்போ இன்வெர்ஸ்க்கு வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபார்முலால என்ன பண்ணோம்? f of x க்கு வந்து இங்க f of x ன்னு வந்திருக்கும். அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம்.
இன்டர்சேஞ்ச் இந்த வேல்யூ எனக்கு தெரியும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது a by a square plus a square இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இப்போ இந்த cos x ஐ எது சேஞ்ச் பண்ண போறது இல்ல இது அப்படியே தான் இந்த x இருக்கு இல்லையா இது என்ன பண்றோம்னா s ஆ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னது f of x e power minus ax அந்த வேல்யூ எடுத்து இங்க எழுதி இந்த பையால மல்டிப்ளை பண்றேன் நியூமரேட்டர் பை into e power minus ax வரும் இந்த 2 டினாமினேட்டர்ல வரும் சோ இங்க பாருங்க 5 into e power minus ax by 2 ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு இன்டகிரல் 0 to infinity இந்த டேர்ம் a by a square plus a square cos sx ds இதுக்கு மேல இந்த சிம்பிள் பண்ண முடியுமா இந்த a வந்து என்ன கான்ஸ்டன்ட் இந்த a வந்து இங்க கொண்டு வந்துறோம் சோ pi e power minus ax by 2a integral 0 to infinity cos sx by a square plus a square into ds இதே கான்செப்ட் தான் வந்து ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் fs of f of x ஃபைண்ட் அவுட் பண்றோம் அதுக்கு அப்புறம் இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம் இங்க எவ்வாறு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ நம்ம சொன்னது கான்செப்ட் தான் இதே சால்வ் பண்ணியாச்சு இப்போ இங்க வந்து நான் இன்வெர்ஸ் மாத்திடுறேன் இன்வெர்ஸ் மாத்தினா உங்களுக்கு தெரியும் இது இங்க போயிடும் இது இங்க வரும் இப்போ இந்த வேல்யூ என்ன இதென்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi s by இது அப்படியே எடுத்து மேல எழுதிடுங்க s ஸ்கொயர் plus a இப்போ next step 2 by square root of 2 by square root of 2 by multiply பண்றோம் we will get 2 by pi integral 0 to infinity s by a square plus a square sin sx ds இது இன்வெர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் so s s வெறும் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்ல ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அங்க x போட்டு சால்வ் பண்ணிருங்க இன்வெர்ஸ்ங்கறது வரப்ப x ன்ற இடத்துலலாம் s ஆ மாத்துங்க f of x வேல்யூ e power minus ax next step என்ன பண்ண போறோம்னா இத அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம் இத அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வர போறோம் அது கொண்டு வந்தோம்னாக்க இந்த மாதிரி கிடைக்குமா pi into e power minus ax divided by 2 which is equal to right hand side integral 0 to infinity s by a square plus a square sin sx dx அதாவது இங்க வந்து ரெடியூஸ் தி இன்வெர்ஷன் ஃபார்முலான்னு மட்டும் क्वेश्चनல இருந்ததனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ ஏதாவது எவாலுவேட்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஜெனரலா நமக்கு எவாலுவேட்னு கொடுத்திருந்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இன்வெர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் வெறும் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்ல ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொன்னா அந்த ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணி முடிச்சுக்கணும் எவாலுவேட்னு வந்துட்டாலே இன்வெர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்